கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எல்லாம் போட்டு. நீ போடுவோமே அப்படின்ட்டு என்னாச்சுன்னா, வெஹிக்கல் நம்ம லோரி தான் ஒரு 6 நாள் போல் கேரேஜிலே தான் இருந்துச்சு. கிளச் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த வீடியோ முடிஞ்ச நான் போட்டு விட்றேன். நான் எடுத்து வச்சுருந்தேன். கேபிள் கொஞ்சம் 5 வருஷம் ஆச்சு தானே, கேபிள் ஒயில் இல்லாமல் அப்படியெல்லாம் போய்ட்டு பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் கிளச் வதிக்கும் போது சத்தமாக இருந்துச்சு. இப்போ தான் அதை கடைசியில் கேபிள் தேடி பார்த்தா எங்கேயுமே இருக்கலை. சாம்பிள் பார்த்தா ரீகண்டிஷன் இருந்துச்சு. ரீகண்டிஷன் 18,000 சொல்லி 15,000க்கு தாரேன்னாங்க. இருந்தாலும் அது ஷுவர் இல்லை தானே, அதனால் எடுக்கலை. கேபிள் அப்புறம் வெட்டி போட்டாங்க புதுசு ஒன்று. ரொம்ப நாள் ஓட இல்லாது, ஒரு 5-6 மாதம் ஓடையணும். அதுக்கப்புறம் புதுசு ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க கேரேஜில். இப்போதைக்கு ஓடும் பரவாயில்ல. இப்போ கேபிள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கடவுளேன்ட்டு பெரிய செலவு எதுவும் வந்துடக்கூடாது. இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி ஓடுற மாதிரி இருந்தால் ஓகே. பைக்கில் தான் வந்து தம்பி தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனால் மழை ஒரே உள்ளுக்கு எங்கேயோ தண்ணி வருது. எப்படி வருதுன்னு தெரியல. 2 பக்கம் ப்ளீடிங் வழியாகாமல் எது வழியாகாமான்னு தெரியல. பரவாயில்லப்பா, கிளச் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. சரியாக 6 நாள் லோரி ஓடி அதான் ஏசியை கொஞ்சம் போட்டேன். ஏசி போடாமல் இருந்தாலும் வீணாக போயிருந்தேன். ஏசியும் 4 வீலையும் கொஞ்சம் போட்டேன். கேபிளாக தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் கிளச் பிளேடாக தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கிளச் பிளேட் இல்லை. கிளச் பிளேட் மாற்றுறதா இருந்தால் ஒரு 75,000 80,000 கூட வந்துருக்கும். அதில் வேலை கூலி, கியர் ஆயில் எல்லாம் மாற்ற வந்துருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா போட வந்துருக்கும். நல்ல லூஸாக இருக்குது இருந்ததை விட. நான் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். ப்ளஸ் பிளேட் சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு. கேபிள்னால பிரச்சனை இல்லை. வீடியோ கொஞ்சம் போராக இருப்பேன்னா சரி கோவிக்காதீங்க. வேலையாக இருக்கிறதுனால எப்படி கண்டென்ட் எடுத்து போடுறதுன்னு தெரியலை. எனக்கு தான் உனக்கு போடுறதுக்கு கண்டென்ட்டே இல்லையே, அது எப்படி தான் போடுவேன்னா. கிளச் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி ஓடிக்கிட்டா சரி. புது கேபிள் ஒன்று பார்க்கணுன்னா எப்படி ஓட லென்த்து எந்தெந்த மாதிரி இடத்துல எப்படி இருக்கும் எல்லாம் ஃபோட்டோலாம் அடித்து வச்சுக்கிட்டாச்சு. கொடுத்து தான் கேட்டு பார்க்கணும் ஒரு இடத்துல. கிளச் ஓகே, கிளச் நல்லா லூஸாக தான் இருக்குது. பழைய மாதிரி இருக்கு. ஓகே, செம்ம லூஸாக இருக்கு. சொல்லவே தேவையில்ல, நல்ல லூஸாக இருக்கு. இருந்ததுக்கு அப்பா எவ்வளோ பரவாயில்ல. வண்டி எடுத்த புதுசில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது. கிளச்சு கியர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் ஓட விலங்கு தானே என்ன அப்படின்ட்டு. ஒரு கியர் ஆயில் எதுவும் போட வருமா அது தெரியல. செஞ்சுக்க வேண்டியது தான். வெறும் 4,000 தான் போடுச்சு. புது கேபிள்
அப்போ சாதாரணமாக ஒரு கிளச் பேட் போட வந்திருந்தாலும் கேபிள் போட எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் செட்டாக போட வந்திருந்தாலும் ஒரு 1,10,10,10 தேவைப்பட்டிருக்கும். வேலை கூலி எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறேன். கேபிள் அடித்து போட்டனால கேபிள் அடிக்கிறதுக்கு 3000 ரூபா. அப்புறம் நல்லா தெரிஞ்சவனால எனக்கு காசு அமௌண்ட் அது காசு தேவை, நீ எடுத்து வாண்டி அவருக்கு தெரியும் கொஞ்சம் கஷ்டம் தான், பரவாயில்ல நீ வண்டி எடுத்துகிட்டு போ, காசு தேவையில்ல, அதுக்கு மட்டும் ஒரு 3000 ரூபான்னு அப்படின்னாரு. நான் இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு அவருக்கு ஒரு 4000 ரூபா, ஒரு 1000 ரூபா சேர்ந்து கொடுத்தேன். 4000 ரூபாய் அதனால பிரச்சனை இல்லை. ஒன்று வண்டி வீட்டில் இருந்தால் தான் நிம்மதி, இல்லாட்டி கஷ்டம். அப்புறம் எல்லா பக்கமும் மழை. வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஊரில் பைக்கு வீட்லேயும் ஊரை எல்லாம் காற்றுக்கு அடிச்சிருச்சு. அதை அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா காற்றுக்கு மறந்துடுச்சு எல்லாமே. இப்படி தான் செஞ்சாங்களாம். ஓகே, நல்லா தான் இருக்கு, இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கியர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருந்ததை விட ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. பார்க்கணும் என்னென்னு மெதுவாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னென்னா நான் பெரிய செலவாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன செலவாக முடிஞ்சனால ஓகே. மழைனால பெருசாக வேலைக்கும் போகலை. சரியாக வேலைக்கு போயிட்டு ஒரு 6 நாள் இருக்கும். அப்படின்னா ஒரே கேரேஜில் போட்டதுலேருந்து வேலைக்கு போகல. வெள்ளிக்கிழமையிலேருந்து சரியாக 6 நாள் 7-8 நாள் போல. இப்போ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கூட பண்ணுங்கள். இதை விட பெட்டராக இன்னொரு வீடியோ ட்ரை பண்ணி போட பார்க்குறேன். இதில் ஒரு கேரேஜில் இருந்ததால தான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். இல்லாட்டி அதையும் போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா கண்டென்ட்டே இல்லையே. பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட